SQLல டெலீட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கீவேர்டு. இதோடைய பர்பஸுமே வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்போ ஒரு டொமேட்டோ சாஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ரிட்ஜிலேருந்து தூக்கி குப்பை தொட்டியில் நம்ம வந்து போட்டுருவோம். ஸோ நமக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து தேவையில்லாத விஷயத்தை நம்ம வந்து தூக்கி வந்து எரிஞ்சிடும். அதே மாதிரி ஒரு டேபிளில் நமக்கு தேவையில்லாத டேட்டாவை தூக்கி எறிகிறதுக்கு நமக்கு வந்து டெலீட் கீவேர்டு வந்து யூஸ் ஆகும். ஆனால் டெலீட் வந்து இப்போது நம்ம ஃப்ரிட்ஜில் நிறைய ஐட்டம்ஸ் இருந்தும் நமக்கு தேவையில்லாத ஒரே ஒரு ஐட்டம், அதாவது டொமேட்டோ ஜாஸ் மட்டும் தான் நம்ம வந்து தூக்கி போடுறோமே தவிர மற்றதெல்லாம் நம்ம வந்து தூக்கி போடல. அப்போது இதை வந்து நீங்கள் SQLல வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, நம்மளுடைய டேபிள் தான் நம்ம ஃப்ரிட்ஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய தேவையில்லாத ஐட்டம் வந்து டொமேட்டோ சாஸ் அப்படின்னு. இப்போது டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜாக வச்சுக்கிறேன். டெலீட் ஃப்ரம் ரெஃப்ரிஜிரேட்டர் வேர் ஐட்டம் ஈக்குவல் டு டொமேட்டோ சாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த பர்டிகுலர் ஐட்டம் மட்டும் என்னுடைய டேபிள்லேருந்து வந்து டெலீட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து டெலீட் கீவேர்டுடைய முக்கியத்துவம். முக்கியமாக வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து டெலீட் வந்து பண்ணவே கூடாது. அப்படி நம்ம டெலீட் பண்ணோம் அப்படின்னா அந்த டேபிளில் இருக்கிற மொத்த ஐட்டமே வந்து டெலீட் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற மொத்த ஐட்டத்தை நம்ம வந்து தூக்கி போடுறதுக்கு சமம் அது. ஸோ இது மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.